Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். முக்கியமான தேதிகள் 5 டிசம்பர் 2024 24 டிசம்பர் 2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் .cdsc.in இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 வயசு மினிமம், மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த வருஷத்துக்கு பிறகு எந்த வருஷத்துக்கு உள்ள பிறந்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டேட்டே சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுமே வந்து பார்த்துக்குங்க. அதாவது ஜூலை 1லேருந்து 2000 ஜூலை 1, அதுக்கப்புறம் 2004 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் சர்விங் பர்சனல் ஓகேங்களா, அதாவது ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்விங் பர்சனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் டெக்னிக்கல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சரிங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் தான் அவங்க எடுக்கிறாங்க. இதுக்குமே அதே தான். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 வயசு மினிமம், மேக்ஸிமம் 25 வயசு. சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா நாவல் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல் அல்லது மெரைன், ஆட்டோமோட்டிவ், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டிசைன், ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ். சரிங்களா? இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஏஎம்ஐ அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 110 வேகன்சி, டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வேகன்சி. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து 140 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 17, எஸ்டிக்கு 17, ஓபிசிக்கு 47, இடபிள்யூஎஸ்க்கு 4, யூஆருக்கு 55 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் படிக்கிற கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் தான். சரிங்களா? அவங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட், சிஜி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள். இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ். சரிங்களா? ஈச் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைலிமினரி செலெக்ஷன் போர்டு. சரிங்களா? அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேஜ் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து இந்த 3 ஸ்டேஜ். சரிங்களா? இதையுமே டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் போர்டுக்கு வந்து அதில் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைனலாக வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேஜ் 4ல். ஸ்டேஜ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. சரிங்களா? ரிப்போர்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2025ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேஜ் 5 வந்து இண்டக்ஷன் சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டெஸ்ட் வந்து அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலேருந்து 30 நாள். சரிங்களா? 30 நாளுக்குள்ளேயே மேக்ஸிமம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு, ஆன்லைன் மோடு தான். 5 டிசம்பர்லேயே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 24 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுங்க.
அதாவது டிசம்பர் 31 2025 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணிக்கணும், கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 போஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஜிடி அந்த போஸ்ட்டுக்கு, டெக்னிக்கல் போஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து ஆர்ட்ஸ் டிகிரி, ஓகேங்களா, அதாவது எனி டிகிரி, சரிங்களா, எனி டிகிரி வந்து எலிஜிபிள். அதே போல் இந்த ஜிடி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து எலிஜிபிள், சரிங்களா. அப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுமே எலிஜிபிள் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த 2 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த போஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவும், ரெண்டாவதாக தேவைப்படுற போஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷனாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தெளிவாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஏன்னா அவங்க 2 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் ஆவாங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, சரிங்களா. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக பார்த்துக்குங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நெசசரியாக தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட சைஸு ஃபார்மேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ரூ. 300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதையுமே வந்து பார்த்துக்குங்க, அதாவது ட்ராவல் அத்தாரிட்டி, ஓகேங்களா. சரிங்க, அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணும்போது ஒரு 5 ப்ரெஃபரன்ஸ், சரிங்களா, 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து எக்ஸாம் சிட்டி சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட்லாம் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக, ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஏழுகிற காண்டாக்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் இஷ்யூ, அட்மிட் கார்டு இது அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பி, சரிங்களா, இதில் வந்து நீங்கள் கால் பண்ணணும். இந்த நம்பருக்கு இந்த மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஷெடியூல், சரிங்களா, அதாவது மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அதுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 2025, ஓகேங்களா, அதுக்குள்ளே முடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 25, சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து ஏப்ரல் இல்லைனா அக்டோபர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, 2025, சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து நவம்பர் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2025. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே வந்து டென்டேட்டிவ் தான். அவங்க எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் என்னென்ன ரீசனால ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனுமே அவங்க சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக இவங்க சொல்லியிருக்க கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதாங்க சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பே ஸ்கேல் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பே ஸ்கேல்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க்கில் வந்து எடுப்பாங்க. 56,100 உங்களுக்கு ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேங்க் இருக்கும். அதுக்கு வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2,75,000 சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே அதர் பெனிஃபிட்ஸ் அலவன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஸ்க்ளைமர் தந்திருக்காங்க, இது வந்து பியூராக மெரிட் பேசிஸ் தான், எந்த விதமான ஜாப் ஸ்கேம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, 24 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அறிவிச்சிருந்த ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைனில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.